ஒவ்வொரு நித்திரை அடைந்தவர் ஒவ்வொருவரை நீர் உயிர்த்தெழ வைக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரும் இன்றைக்கு மதங்களை விட்டு அந்த மெய்யான தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்து அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழ கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு வேத வாக்கியங்களின் படி அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்படியான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்களும் மரித்து உயிர்த்தெழுந்து இயேசுடைய வாழ்வில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வில வாழ முடியும். அதற்காகத்தான் மதங்களால உயிர்த்தெழுதலை பற்றி எந்த மதத்திலே சரியான கொள்கை இல்லை, தவறான கொள்கைகளாக இருக்கின்றன. இந்த வேதாகமத்தில மட்டும் இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:13 ரட்சகர் எடுத்துக் கொள்ளப்படுதல் நாங்கள் இயேசு மீண்டுமாக வந்து எங்களை எடுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:13 அன்றையும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல தூக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. வேதாகமத்தில நித்திரை அடைந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் அவர்கள் தான் நித்திரை அடைந்தவர்கள். பாருங்கள், ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு அது தேவனுக்குள்ள மரித்தவர்கள். தூக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்கு நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்கு நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இப்படியான நல்ல தேவன் தான் எங்களுடைய தேவன். இயேசு உயிர்த்தெழுந்தது போல எங்களை உயிர்த்தெழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. பாருங்கள், இப்ப முதலில் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யார் யார் முதல் மரித்தார்களோ அவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எங்களுடைய மூதாதையர்கள் ஆதாம் ஆபிரகாமின் சந்ததியாகிய நாங்கள் இப்படியாக தேவனுக்குள்ள மரித்தவர்கள், இயேசுவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்கள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அந்த வானங்களுக்குள்ள மறைந்து போனார். வானங்களுக்கூடாக மீண்டும் வரும் பொழுது அந்த வானங்களுக்கூடாக பரலோகத்தில இருந்து மீண்டும் திரும்பி வருகிறவராக இருக்கிறார். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். பாருங்களுடைய சரீரம், இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகிறது. எங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தோடு
நாங்கள் எடுத்து கொள்ளப்பட்டு அவரோடு எப்பொழுதும் எப்பொழுதும் வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. எப்பொழுதும் நாங்கள் தேவனோடு வாழ முடியும். இந்த உலகத்திலே ஒரு 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழ முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஹalleluya, thank you Jesus. இப்படியான ஒரு வாழ்வு தான் நாங்கள் இயேசுவோட வாழுகிற வாழ்வு. நித்திய நித்தியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு. அதற்காகத்தான் இன்றைக்கு மதங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் எல்லாரும் நீங்கள் எந்த மதமாயும் இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நீங்கள் இயேசுவை ரட்சகராக கொண்டு விட வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் அதிகாரத்துல நாங்கள் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின் படியும் படைக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். தேவனுடைய ரூபம் சாயல். அந்த மனிதர்களுடைய ஆத்துமா பிசாசு இடத்துல போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. பாருங்க, பிசாசு இந்த ஆத்துமாவைத்தான் திருடுவான். ஆத்துமாவை திருடி இந்த இயேசுவை போன்ற இயேசுடைய உருவத்தையுடைய மனிதனுடைய ஆத்மாவை மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, தீமையான காரியங்களுக்கூடாக அவன் மனிதனை வழி நடத்தி தோற்றை கொடுத்து அவனை இழுத்து நரகத்துல இந்த உலகத்திலே வேதனையோடு வாழுகிற வாழ்வு. அதன் பின்பு பிசாசோடு வேதனையின் மேல் வேதனையாக வாழுகிற வாழ்வு. இதுதான் பிசாசுடைய வாழ்வு. இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது நாங்கள் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறோம். ஜீவ புத்தகத்தில் எங்களுடைய பேர் எழுதப்படுகிறது. நாங்கள் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது கூட பரலோக பிரஜைகளாகத்தான் நாங்கள் வாழ்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், ஒரு சமாதானத்தோடு இருக்கிறோம். அதுதான் அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒவ்வொருவரும் உலகத்தில் பல காரியங்கள் நடக்கலாம், பல தொற்செய்திகள் நடக்கலாம். ஆனால் இயேசு எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். இன்றைக்கு பின்பு ஒரு மறுமையில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வை எங்களுக்கு தருகிறார். எங்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். அந்த உத்தரவாதத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறோம். அவருடைய 9 விதமான கனிகளோடு வரங்களோடு அவரை நாங்கள் 100% நம்பி நாங்கள் வாழுகிறோம். அவருடைய பரலோக சந்தோஷத்தை ருசித்திருக்கிறோம். பாருங்கள், பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத சந்தோஷம். இப்படி நாங்கள் மீண்டுமாக இந்த உலகத்துல பாவத்துல விழுந்து வாழுகிற வாழ்வு அல்ல. இயேசுவுக்கு பிரியமாக இயேசுவை போல வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து இயேசுவோட 1000 வருட ஆட்சியிலே வாழ முடியும். நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழ முடியும். நாங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில, ஹalleluya, thank you Jesus. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். பாருங்கள், வேத வாக்கியங்கள், சில காரியங்களை தேவன் அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் பாருங்கள். இயேசு பிறப்பார், மரிப்பார், உயிர்த்தெழுவார், இப்படி எல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறார். அதன்படி இந்த வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக, பாருங்க, நமது பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். வேத நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுந்தவர் அன்றைக்கு குரானில குரான் எழுதப்பட்டது 700 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆப்டர் கிரைஸ்ட் 700 years. அதுல எழுதுகிறார்கள் இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி எழுதுகிறார்கள். பாருங்கள், இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் தான் இந்த மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவானை எழுதினவர்கள். அவர்கள் ஆப்டர் கிரைஸ்ட் ஒரு 100 ஆண்டுல அவர்கள் அந்த 4 புத்தகத்தை எழுதி விட்டார்கள். அவரோடு வாழ்ந்து நான் மதிப்பேன் இப்படி வேத வாக்கியங்களை நன்கு சீடர்களுக்கு விளங்கப்படுத்தி பாருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த எல்லா சீடர்களுக்கும் அவர் அவர் வேத வாக்கியங்களை விளங்க பண்ணதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேத வாக்கியங்களை அவர் விளங்கின பொழுது அவர்களுடைய இருதயம், எம்மா சீடர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. வேத வாக்கியங்களின்படி அவர் அவர் வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அதே போல எங்களையும் உயிர்த்தெழ வைக்கிறவனாக இருக்கிறார். உயிர்த்தெழுந்து மனிதோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவம் எழுந்திருக்கவில்லையே. இயேசு எழுந்திருக்காவிட்டு விட்டால் இந்த நாங்கள் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவம் எழுந்திருக்கவில்லையே. பாருங்கள், முஸ்லிம் எழுதிலே இருக்கிற இயேசு எழுந்திருக்கவில்லை என்றுதான் குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எங்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவம் எழுந்திருக்கவில்லையே என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், எங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதான். இயேசு உயிர்த்தெழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கம் வீணாக போகிற விருதான். உங்கள் விசுவாசமும் விருதான். நாங்கள் இயேசுவில வைக்கிற விசுவாசம். இயேசு உயிர்த்தெழுந்த படியால் தான் நாங்களும் உயிர்த்தெழுவோம். உயிர்த்தெழுந்து இயேசுவோட கூட வாழுவோம். அதுதான் எங்களுடைய கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசமும். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொல்வதனாலே தேவனுக்காக பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பல சீடர்கள், சீடர்கள், அப்போஸ்தலர்கள் இப்படியாக அந்த மரியாள் ஒவ்வொருத்தரும் பாருங்கள், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த உயிர்த்தெழுதல் நாளில போகும் பொழுது அங்கு அவர் இல்லை. அவருடைய சரீரம் கூட இல்லை. சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அந்த துணிகள் மட்டும் இருந்தன. பாருங்கள், அவர்கள் அந்த காலத்துல தவறாக பொய் கூட அந்த அரசாங்கம் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று பலவிதமான இயேசு உயிர்த்தெழாதபடி அவர்கள் மறைத்து சில காரியங்களை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் அவர்கள் குர்ஆனில இயேசு உயிர்த்தெழவில்லை என்று எழுதியிருக்கிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் எதிரி அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. கொண்டு 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கிறிஸ்துவுக்குள் நெத்திரி அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இம்மையில பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முறை பிறப்பது, அதன் பின்பு மரிப்பது. பாருங்கள், ஒரு முறை தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிறக்கிற காலத்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு மரிக்கிற காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த காலத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ நாங்களும் மரித்து உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு. பல மனிதர்கள் இந்த மதங்களில வாழுகிற மனிதர்களாக இருந்தால் இந்த உலகத்திலேயே இந்த சிற்றின்பங்களை அனுபவித்து விட்டு மறித்து விடுவது நல்லது என்று அவர்கள் பலர் அப்படியான ஒரு எண்ணத்தோடு வாழுகிறார்கள். பாருங்கள், இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் அந்த சிற்றின்பங்களினால நஷ்டம் வரும், துக்கம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும். பாருங்கள், ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில குடிப்பழக்கம் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய குடும்பம் சீரழிக்கப்படும். பிள்ளைகள்
பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரும் ஒரு சீரழிந்த குடும்பமாக இருக்கும். இப்படியாக ஒரு விபச்சார பெண் இப்படியாக இயேசுவிடத்துல வராவிட்டால் பாருங்கள், விபச்சார பெண்ணை அவர்கள் கொண்டு அவர்கள் இயேசுவுக்கு முன்னால நிறுத்துகிறார்கள். மோசையின் முறைப்படி அவளை கல்லறிந்து கொன்றுவிட வேண்டும். பாருங்கள், இயேசு என்ன சொல்லுகிறார் என்று குற்றம் பிடிப்பதற்காக இயேசு அந்த பெண்ணை மன்னித்து இனி மேற்பாவம் செய்யாது. இன்றைக்குதான் உன்னுடைய ரட்சிப்பின் நாள். இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். இனிமேல் நான் பாவம் செய்யக்கூடாது, இனி தவறு செய்யக்கூடாது. இன்றையிலிருந்து அதுதான் இயேசு தருகிற மன்னிப்பு. நாளைக்கு ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கே நீங்கள் இயேசுவிடத்துல சொல்லிவிட வேண்டும். செய்த பாவங்களை அறிக்கையிட்டு, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால கழுவி விடும், நீர் உயிருள்ளவர், என்னையும் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில எழுதும் என்று சொல்லி அவரிடத்துல சரண்ட பண்ணி விட வேண்டும். இனி நான் வாழ்வது நான் அல்ல, நீர் எனக்கெல்லாம் வாழ வேண்டும். உம்முடைய அவருக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய வழிகள் மனித வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. தேவனுடைய வழிகளும் தேவனுடைய நினைவுகளும் உயர்ந்தவைகளாக இருக்கின்றன. நாங்கள் விவசாயம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில பார்க்கும் பொழுது, 8வது வசனத்தில இருந்து பார்க்கும் பொழுது, தேவன் எங்கள் எல்லாருக்கும் இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல வழிகளை, நல்ல நினைவுகளை நீங்கள் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தெரிந்து கொண்டால், ஜீவ விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டால் அன்றைக்கே அவர்கள் ஜீவ வாழ்வை வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தெரிந்து கொண்டது நிமித்தம் மனிதர்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கிறது. நன்மையை தெரிந்து கொள்ளலாம், தீமையை தெரிந்து கொள்ளலாம். இப்படியாகத்தான் நாங்கள் ஆதாம் சந்ததியாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நன்மையை தெரிந்து கொண்டோம், இயேசுவை தெரிந்து கொண்டோம், அந்த நித்திய வாழ்வை தெரிந்து கொண்டோம், வாழ்வை தெரிந்து கொண்டோம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டோம். இமைக்கு பெருமை மறுமையில அந்த உயிருள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளோம். நித்தியமாக வாழுகிற வாழ்வு, 1000 வருடம் வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்தோடு வாழ்ந்து மடிந்து நரகத்துக்கு போகிற வாழ்வு அல்ல. இம்மைக்கு பின்பு இந்த உலகத்தில் 1000 வருட ஆட்சியிலே வாழ்ந்து நித்தியமாக வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தீமையை சில மதங்கள் தெரிந்து கொள்ளுகின்றன. பாருங்கள், சாபத்தை தெரிந்து கொள்ளுகின்றன. இன்றைக்கு மத வழிபாடுகள், இன்றைக்கு அந்த மெய்யான அழகுள்ள அந்த மெய்யான தேவனை விட்டு நீங்கள் அவரை ஒரு சிலையாக வணங்கும் பொழுது, பாருங்கள், அவர் ஒரு எரிச்சல் உள்ள தேவனாக மாறுகிறார். பாருங்கள், அவரை நீங்கள் வேதாகமத்தில் தான் அந்த ஒன்றான மெய்த்தவனை அறிந்து கொள்ள முடியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது, உங்களுடைய பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது, நீங்கள் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அந்த புஸ்தகத்திலிருந்து நீங்கள் கிறுக்கி போடாதபடி இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமாக அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய சுய நினைவில நாங்கள் ஓடக்கூடாது, சுய சிந்தையில. நாங்கள் பல காலங்களில் ஆரம்ப காலங்களில சுயத்தில் ஓடி இருக்கிறோம். எங்களுடைய பலத்தில அவருடைய ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்துல இந்த மதங்களில வாழுகிற மக்கள் தங்களுடைய பலத்தை தான் நம்புவார்கள். இன்றைக்கு இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுடைய பலத்திலான் வாழ்வார்கள். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். பாருங்கள், அவருடைய ஆவி, பாருங்கள், அவருடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால். அவர் செங்கடலை பிரிக்கிற தேவனாக இருக்கிறார். யோர்தானை பின்னிட்டு போய் செய்கிற தேவனாக இருக்கிறார். எரிகோ கோட்டைகளை விழப்படுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள், அவருக்கு காத்திருக்க வேண்டும். என்னால முடியாது, நீர் எனக்காக யுத்தம் பண்ணும், அவ்வளவுதான். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவருடைய வார்த்தைகளை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும்
தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய தூக்கம் சந்தோஷமாக மாறும். கீழாக்காமல் அவர் உங்களை மேலாக்குவார், வாலாக்காமல் உங்களை தலையாக்குவார். நீங்கள் வாழ்ந்திருக்க செய்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மதங்களில நீங்கள் தான் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் தான் அவர்கள் சொல்லுவதன்படி வாழ வேண்டும். ஆனால் எங்களுடைய வேதாகமத்தில அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக, நீர் என்னை நடத்தும், ஒப்பு கொடுத்து விட வேண்டும், உம்முடைய வார்த்தைப்படி நான் வாழ வேண்டும், எனக்கு முன்பாக உம்முடைய சமூகம் போக வேண்டும். பாருங்கள், மோசே ஒரு ஞானமாக, நீர் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக போகாவிட்டால் நாங்கள் புறப்பட மாட்டோம். அந்த அடிமைத்தனத்தில இருந்து பாருங்கள், 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மோசே மூலமாக அந்த மெய்யான தேவன் செங்கடலை பிளந்து யோர்தானை பின்னிட வைத்து எரிகோ கோட்டையை விழுத்தி அப்படியாக இந்த அவர்கள் கானான் தேசத்தில் அந்த நிலங்களை பங்கிட்டு கொடுத்து வாழ வைத்த தேவன் தான், பொய்யுரியாத தேவன். பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக இயேசு எல்லாம் அறிந்தவராக, எங்களுடைய தேவன் எல்லாம் அறிந்தவர். இப்படியாக உன்னுடைய சந்ததி 400 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள். அதன் பின்பு நான் அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன். சொன்னபடி செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இயேசு கிறிஸ்துவன் சொன்னபடி உயிர் தெழுந்தார். இதுதான் இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. நாங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். இவர்கள் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள். நீங்கள் 1000 வருட ஆட்சியை விரும்பி கொள்ள வேண்டும். முதலாம் உயிர்த்தெழுதல்ல இயேசு கால சத்தத்தோடு வருவார். பாருங்கள்படியாக வரும் பொழுது அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் இயேசுவோடு கூட 1000 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ முடியும். இந்த உலகத்துல பாருங்கள், இன்றைக்கு மனிதருடைய வாழ்வு ஒரு 80 100 வயது மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்வு. 1000 வருடம் வாழ்வு இந்த உலகத்தில பிசாசு இல்லாத வாழ்வு. பாருங்க, பிசாசு 1000 வருடம் கட்டப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல தீமைகள் செய்கிறவர்கள் இல்லாமல் இருக்கும். பிசாசுதான் இந்த தீமைகளை செய்கிறதற்கு காரணமாக இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்துல வஞ்சித்தவன் தான் பிசாசு. ஏஞ்சல்ஸாக தேவன் படைத்தார். அவன் பிசாசாக மாறி தேவனுக்கு விரோதமாக மாறி தேவனுக்கும் மனிதனுக்கும் தீமை செய்கிறவனாக அவன் வந்து விட்டான். பெருமை கொண்டவன், இச்சைகளை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 கூடாகவும் மனிதர்களுக்கு அவன் செயற்படுகிறவனாக இருக்கிறான். பொய் சொல்லுவனாக, பெருமை பிடித்தவனாக எங்களை மனிதனுக்கு தோற்றை போடுவான். இப்படியாக தீமைகளை செய்கிறவனாக இருக்கிறான். இந்த 1000 வருட ஆட்சியில பிசாசு கட்டப்படும். அந்த இடத்துல நாங்கள் இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள். அந்த 1000 வருஷம் முடிந்த போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, பாருங்கள், 1000 வருடம் கட்டப்படுகிறது பிசாசு. அந்த 1000 வருஷம் முடிந்தவுடன் தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு காலங்கள், நேரங்களை வைத்திருக்கிறார். அந்த 1000 வருடத்துக்கு பிறகு பிசாசு விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்கள் யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவார். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி
அவர்களை பட்சித்து போட்டது. பாருங்கள், அக்கினி தேவன் 1000 வருட ஆட்சியில பிசாசு மீண்டுமாக விடும் பொழுது மீண்டும் யுத்தத்துக்கு வருவார். அப்பொழுது தேவனுடைய அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவனும் மிருகமும் கள்ளத்திற்கதர்சியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இப்படியாக அந்த தீமை செய்த பிசாசு அக்கினியும் கந்தம் உள்ள கடல்ல தள்ளப்படுவான். அதே போல இந்த மனிதர்களும் பிசாசோடு தொடர்ந்து வாழுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி பாருங்கள். தீமையை விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். மதங்களுக்கு ஊடாக இப்படியான தீமை செய்கிறவர்களுக்கு ஊடாக பிசாசில மனிதனை பிசாசு செய்கிற அத்தனையிலே பிரியப்படுகிறவர்களாக சில மனிதர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இன்னைக்கு யுத்தங்களை விரும்புவது, பிசாசை போல அவர்களால் பிடிக்கப்பட்டு அவர்கள் அடிமைப்படுத்தி பாருங்கள். பிசாசு மனிதர்களை அடிமைப்படுத்தி விடும் கொல்லுவதற்கு. யுத்தங்களை நாடுகளுக்கு இடையில உள்ள ஒவ்வொரு யுத்தத்துக்கு காரணம் பிசாசாக இருக்கிறது. இதற்காகத்தான் இயேசு வேண்டும். இயேசுதான் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தின் அதிகாரியான சாத்தானை தம்முடைய மரணத்தினால வெற்றி சிறந்தார். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறீரோ, உம்மை ரட்சகராக கொண்ட நாங்களும் உம்முடைய வருகையின் பொழுது நாங்களும் மரித்து உயிர்த்தெழுந்து உம்மோடு நிச்சயமாக வாழுகிற வாழ்வு 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நிச்சயமாக வாழுகிற வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிற தேவன். நீர் உயிரோடு எழுந்தவர், நீர் ஒருவரே உயிருள்ள தேவன் என்று இந்த உலகத்துக்கு அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் நம்முடைய பரிசுத்த ஆவியை தேடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. சம்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது எங்களுடைய பரமபிதா எங்களை பிள்ளைகளைப் போல மாற்றி முடிய அபிஷேகத்தினால் இந்த நேரத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, இப்பொழுதே அவர்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிற வார்த்தை, ஒவ்வொருவரும் பரலோக சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிற வார்த்தை, பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்த பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கிற வார்த்தை. ஆண்டவரே, நீர் அப்படி செய்யறதற்காக நன்றி. எங்களுக்கு கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில உங்களுடைய அபிஷேகத்தினால நிறைந்து வாழுகிற வாழ்வு. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அபிஷேகத்தில கவலை மறந்து கண்ணீர் மறந்து எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என்ற வாழ்வு. அந்த வாழ்வை நாங்கள் இழந்து போகாதபடி இறுதி வரைக்கும் உம்மோடு கூட உண்மையோடு முத்தமத்தோடும் இந்த ஊழியத்தை செய்து ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். வேத வாக்கியங்கள் நிறைவேறுவது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன வார்த்தைகள், அவருடைய பாடுகள், மரணங்கள், அவருடைய சீக்கிரங்கள், கடைசி கால அரசாட்சிகள், 1000 அரசாட்சிகள், அப்படியாக சாசனம் அப்படியே கட்டப்படும் அக்னியால் சுத்தரிப்பார். அவரோடு நாங்கள் மணவாளன் வருகையில மணவாட்டியா எடுத்துக் கொள்ளப்பட்டவரோடு 1000 அரசியல் அரசாட்சி செய்யும். அப்படியான வார்த்தைகள் அவருடைய சொல்லப்பட்டதை நிறைவேற, நமக்கு குறித்து சொல்லப்பட்டதை நமக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சொல்லப்படுவது ஒன்றும் நிறைவேற முடியாது. சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட வல்லமையின் வார்த்தை, அருமையான வார்த்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீர்கள். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமால நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாளத்தை கூறுகிறோம். அடுத்த வாரம் பாஸ்டர் நேரடி ஒளிபரப்பு யாவும் இல்லை, அடுத்த வாரம் தான் இருக்கிறது. அதனாலே நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாளத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். Amen. God bless you, sister. God bless you, நேயர்களே. Amen. Amen. Thank you, sister. Bye. Bye. நன்றி பாஸ்டர். ஆமென். நன்றி. உண்மையான வார்த்தையின் வெளிச்சம் நம்முடைய தகப்பன் சொன்னது தான் செய்வார்.